பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான, சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் முயற்சி பண்றோம். ஆனா, அது எல்லோருக்குமே கிடைக்கிறதா என்றால் இல்லை. அதற்கான அடிப்படை ஜோதிட விதிகளை தான் இன்றைய பதிவுல பார்க்க போகின்றோம். மன நிறைவுடன் வாழக்கூடிய யோகம் யாருக்கு அமையும்? அப்படிங்கிற பேர்ல தலைப்புல நாம இன்றைய பதிவை பார்க்க போகின்றோம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதையுமே பெருமைப்பட அனுபவிக்கக்கூடிய யோகம் தரக்கூடிய பாவகம் எதுன்னு எடுத்தீங்கன்னா 11ஆம் பாவகமே. 11ஆம் பாவகமே மன நிறைவை தரக்கூடிய பாவகமாகும். லக்னாதிபதி 11ஆம் இடத்துல நிற்பதையே நாம் நல்ல நிலையில் இருப்பதாக கருதுகிறோம். 11ஆம் இடம் என்பது உபஜெயஸ்தானத்தோடு சேர்ந்தது. உப என்றால் துணை நிற்கக்கூடிய அப்படிங்கிற அமைப்பாகும். ஜெய என்றால் வெற்றி. வெற்றிக்கு துணை நிற்கும் ஸ்தானம் இந்த 11ஆம் இடம் ஆகும். எந்த ஒரு லக்னத்திற்குமே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே அந்த லக்னத்திற்கு சாதகமான நட்சத்திரங்களாகவே அமையும். ஆக எந்த ஜாதகத்துல 11ஆம் இடம் வலுத்து இருக்கின்றதோ, அதாவது சனி, ராகு, கேது தொடர்பு இல்லாம இருக்கிறதோ நல்லது. கன்னி லக்னத்திற்கு மட்டும் 11ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கக்கூடாது. மற்ற லக்னங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை. 11ஆம் இடத்துல சனி ஆட்சியில் இருந்தாருன்னா என்ன விதமான பலன்கள் தருவார் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். இது யாருக்கு அமையும் பார்த்தீங்கன்னா, மேச லக்னத்திற்கு மட்டும் 11ஆம் இடத்துல சனி ஆட்சியாக வருவார். ஆக சரலக்கணம் என்ற அடிப்படையில பாதகாதிபதி ஆட்சி நிலை என்றாலும் கூட பேராசைப்படாமல் இருக்கும் பொழுது பெரிய அளவுல பாதிப்புகளை தரமாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்கே 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி என்ற நிலையில் வருவார். 10ஆம் இடத்திற்கும் சனியே ஆட்சியாக வருவதால், அதிபதியாக வருவதால் 10ஆம் அதிபதி 10க்கு 2ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய நிலை ஆகும், நல்ல நிலையாகும். ஆனா அவரது பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே தோஷங்கள் ஏற்படும். அதாவது 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் சனியே அதிபதியாக வருவதால் அவர் 10ஆம் அதிபதி 10க்கு 2ஆம் இடத்தில் நிற்கிறது நல்லதுதான். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சி நிலையில இருக்கிறது நல்லதுதான். ஆனா சனி என்ற அசுப கிரகம், இயற்கை அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தையுமே கெடுப்பார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எங்கெல்லாம் பார்ப்பார்? லக்னத்தை பார்ப்பார். 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஆக 1, 5, 8ஆம் பாவகம் பாதிக்கும். அவரது தசாவில ஜாதகருக்கு கண்டங்கள், தோஷங்கள், பாதிப்புகள் ஏற்படும். இங்கே மேச லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி புதனோடு சேரக்கூடாது. அது மிக அதிகமான தீய பலன்களை தரும். குருவோட பார்வையை சுக்கிரனுடைய சேர்க்கையே நல்லது. ராகு கேதுவோடு சேரக்கூடாது, தீமைகள் அதிகமாகும். 11ஆம் இடத்துல ராகு இருப்பது நல்லதா என்றால், தனித்து இருப்பதை விட குருவுடைய சிறப்பு பார்வையான 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வையை பெறுவது மிகவும் நல்லது. பாவத்தின் அடிப்படையில 11க்கு 11ஆம் பாவகம் எது? 9ஆம் பாவகமாகும். அதன் காரணமாகத்தான் அது பாக்கியங்களே அள்ளி தருகிறது. 9ஆம் பாவகம் வலுத்தாலே நிறைவான வாழ்க்கையை அனுபவிக்கும் யோகம் ஜாதகருக்கு கிடைக்கும். எந்த ஒரு பாவகத்திற்கும் அதனுடைய 11ஆம் பாவகம் வலுத்தா அந்த பாவக பலன் நமக்கு சிறப்பாக கிடைக்கும் என்பது ஜோதிட விதியாகும். 7ஆம் பாவகம் கலத்திரஸ்தானம். 7ஆம் பாவகத்திற்கு லாபஸ்தானம் எது? 5ஆம் பாவகமாகும். ஆக மனைவியின் மீது காதல் கொள்வதால நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், லாபங்கள் என்ன? புத்திரம், குழந்தை பேரு நமக்கு கிடைக்கிறது. ஆக 7க்கு 11ஆம் பாவகம் வேலை செய்யவில்லை என்றால் திருமணம் முடிந்தாலும் அதற்கான பலன் இருக்காது. அதாவது குழந்தை பேர் இருக்காது. எதற்காக திருமணம் பண்றோம்? குழந்தை பேருக்கு தான் பண்றோம். ஆக நமக்கு திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? குழந்தை பேரு. ஆக மனைவி மீது நமக்கு முழுமையான அன்பு இல்லை அப்படின்னா நமக்கு குழந்தை பேரு நமக்கு கிடைக்காது. ஆக எந்த பாவகத்திற்கும் பலன் எடுக்கும் பொழுதும் அதன் 11ஆம் பாவகம் வலுத்து இருக்கும் பொழுது அந்த பாவக பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும். சரி, இன்றைக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஜோதிட விதிகளை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.